மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேம். ஸோ நிறைய ஒர்க் அவுட்ஸை வந்து நம்ம பார்த்துட்டே வரோம் ஒவ்வொரு நாளுமே. ஈவன் இந்த ஜிம்க்கு வந்தாலே நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்றத பார்த்தா அப்பா சூப்பராக பண்றாங்களே, நம்ம எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. இன்னைக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் மேம் பார்க்குறோம்? இன்னைக்கு வந்து நம்ம லேக் ஒர்க் அவுட்காக பார்க்க போகிறோம். பேக் மசில்காக ஒர்க் அவுட். ஸோ லேடிஸ்க்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்னன்னா பிராஸ் ஸ்ட்ராப் போடுற இடத்துல வந்து மசில் வந்து ரொம்ப சாகியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு 3 வேரியேஷன்ஸ் ஒரே பிளேஸில் இருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ஜிம்க்கு டைரெக்டாக வந்து எப்படி பண்ணலாம், அதுவும் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே மேம், சொன்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நம்மளும் நீலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சீட்டிங் பொசிஷன் வாங்க. ஓகே, இந்த பொசிஷனில் ஸ்டாண்டிங்கில் கரெக்டாக இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பெண்ட் கிட்ட இங்கே ஹோல்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த 4 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் அப்பர் லேயரில் இருக்கணும், இது லோயரில். ஓகேவா? எஸ், அப்படியே சீட்டிங் பொசிஷன் போங்க. லைக் லிட்டில் ஃப்ரண்ட் பாடி இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட்லேருந்து லிட்டில் ஸ்லாண்ட். ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் செஸ்ட். இப்போ புல் பண்ணுங்கள். வெரி குட், வெரி குட். ஸோ லோயர் பேக் இந்த மசிலை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். செஸ்ட் மசிலை ஸ்பீஸ், பேக் மசில். வெரி குட், குட். ப்ரீத் இன், அப் பண்ணும் போது ப்ரீத் அவுட். குட், வெரி குட். இது வந்து 3 sets 15 reps. ஸோ 15 into 3 3. குட், வெரி குட். லிட்டில் சின்னா. வெரி குட். நெக் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நெக் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஃபுல்லாக பேக் மசிலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வெரி குட், குட். இது பண்ணும்போது எவ்வளோ நாளில் சேஞ்சஸ் நமக்கு தெரியுற மாதிரி? 3 months உங்களுக்கு ஃபஸ்ட் இனிஷியல் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 6th monthல உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் லேட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். ஸோ எவ்ரி மசில் வந்து ஒரு 2 times நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். குட். ஓகேயா? ஸ்லோலி ரிலாக்ஸ். Look up, chin up. Yes. Come on. Down. Good. Up. அப் பண்ணும்போது நல்லா மசிலை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டவுன் பண்ணும்போது நல்லா ஸ்க்வீஸ், பேக் மசிலை நல்லா ஸ்க்வீஸ் கொடுங்க. வெரி குட். குட், குட். நல்லா செஸ்ட் டுவர்ட்ஸ் செஸ்ட் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. குட். அகைன் come around. Very good. இது செகண்ட் வேரியேஷன். இது வந்து பேக்கில் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் புல் பண்ண போகிறோம். ஸோ லிட்டில் ஃபார்வர்ட். இப்போ பேக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குட். ஸோ நம்ம நெக்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் மசில் இங்கே இருக்கும். ஸோ அதுதான் ட்ரெபீசியஸ் மசில். ஸோ அந்த மசிலுக்கான ஒர்க் அவுட் தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. வெரி குட். நெக் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, பாடி வந்து ஷேக் பண்ணாதீங்க. வெரி குட். Slowly down, up, thumb finger out எடுத்துக்கோங்க. Thumb finger out எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. எஸ், அவுட். குட், வெரி குட். ஸோ சேம் இதுக்குமே வந்து டவுன் பண்ணும்போது ப்ரீத் இன், அப் பண்ணும்போது ப்ரீத் அவுட். ஈவனாக புல் பண்ணிட்டு ஈவனாக அப் பண்ணுங்க. வெரி குட். ஈச் 15, 3 reps, 3 sets.
ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு லோ வெயிட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் ஹெவி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெவி வெயிட் போடும்போது தான் உங்களுக்கு அந்த மசில் ஃபீலே ஆகும். பிகாஸ் அது வந்து பெரிய மசில், லேட் மசிலும் நம்ம செஸ்ட் மசிலும். ஸோ இப்போ நம்ம லேட் மசில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி வெயிட் போடும்போது தான் உங்களுக்கு நல்லா மசில் ரிலாக்ஸ் ஆகும். Very good. Relax. நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் வந்து நம்ம லேட் ரோவிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க லோயரில் இருக்கிற மசிலுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் கால் இங்கே வச்சுக்கோங்க. இந்த காலில் வந்து நீ பெண்ட் பண்ணக்கூடாது, மேக் இட் ஸ்ட்ரெயிட். ஸோ உங்களுக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சீட்டட் அண்ட் ஹோல்ட். இந்த ஹோல்ட் பண்ணும்போது நம்ம செஸ்ட்டோட லோயரில் வந்து நம்ம வந்து புல் பண்ண போகிறோம். ஸோ மேக் யூர் பாடி ஸ்ட்ரெயிட். எஸ், இப்போ 1 minute இதை லோயர் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட லெக் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட், செஸ்ட் கீழே. குட். சின் அப் பண்ணுங்கள் லைட்டாக. வெரி குட். லுக் ஸ்ட்ரெயிட். வெரி குட். நம்ம லோயர் பெல்லியில் நல்லா டச் ஆகணும். குட். பேக் மசில், இங்கே இருக்க மசில் உங்களுக்கு ஃபீல் தெரியும். இது மெயினாக பேக் மசில். எஸ், இது 3 வேரியேஷனுமே நம்ம பேக் மசிலுக்காக தான் பண்ணுறோம். அண்ட் ஸ்ட்ரைட் வந்துட்டு ஷோல்டர் லெவல் இங்கே தான் இருக்கும். ஷோல்டர் நம்ம கவுச் பண்ணக்கூடாது. ஸோ தட் உங்களுக்கு டம்மியும் நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி லிவர் பண்ணுவீங்க. வெரி இந்த மசில் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இது எவ்வளோ ரெப்டேஷன்? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ இனிஷியலாக நம்ம 15 வந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு மசில் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 15 ரெப்ஸு 3 செட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு மேம் வந்து லேட் மசில்ஸில் வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லி கொடுத்துருந்தீங்க மேம். அண்ட் எவ்வளோ ரெப்பிட்டேஷன் பண்ணணும், எப்படிலாம் கரெக்டாக பண்ணணுங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் எவ்வளோ நாளில் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்? இது வந்து 3 months கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். 3 monthsலேருந்து 6 months வரைக்கும் உங்களுக்கு 6th month உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். பட் இதில் என்னென்னா கன்சிஸ்டன்சி தான். எந்த ஒர்க் அவுட் எடுத்தாலுமே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தான். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டனாலே நம்மளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப அழகாகவே இன்னைக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்க மேம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ.